அதிகாரம் 54 பொச்சாவாமை. இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சொல்வு. மகிழ்ச்சியால் தோன்றக்கூடிய மறதியானது சினத்தினால் தோன்றும் தீமையை விட தீங்கானது. பொச்சாப்பு கொள்ளும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு. ஒருவரது அறிவினை மயக்குவது வறுமையாகும். அதுபோல ஒருவரது புகழை கெடுப்பது மறதியாகும். பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ்மே அது உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவு. மறதியாளருக்கு புகழில்லை என்பது இவ்வுலகத்து சான்றோர்களின் இறுதியான முடிவு ஆகும். அச்சம் உடையார்க்கு அறனில்லை ஆங்கில்லை பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு. மனதிலே அச்சம் உடையவர்களுக்கு புறத்திலே எத்தகைய அரண் இருந்தாலும் அதனால் பயனில்லை. அதுபோல மறதியாளர்களுக்கு எத்தகைய நல்ல நிலை ஏற்பட்டாலும் அதனால் பயனில்லை. முன்னுற காவாது இடுக்கியான் தன் பிழை பின்னூறு இறங்கிவிடும். பின்னால் வரக்கூடிய தீமையை முன்பே அறிந்து அதை தடுக்க மறந்தவன் அப்பிழை நேர்ந்த போது அதனை எண்ணி வருந்துவான். இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அஃது ஒப்பது இல். யாரிடத்திலும் எப்பொழுதும் மறந்தும் சோர்ந்திருக்காத தன்மை நிலை பெற்று இருக்குமேயானால் அதைவிட நன்மை தரும் செயல் இல்லை. அரிய என்று ஆகாது இல்லை பொச்சாவா கருவியால் போற்றி செய்யின். மனம் நினைத்ததை மறக்காமல் செய்யக்கூடிய திறமை பெற்றிருந்தால் இவ்வுலகத்தில் செய்ய இயலாத செயல் என்று ஒன்றும் இல்லை. புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் செய்யாது இகழ்ந்தார்க்கு எழுமையும் இல். சான்றோர்கள் போற்றிய செயல்களை போற்றி நாம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்ய மறந்தவர்களுக்கு எழுபிறப்பிலும் நன்மை இல்லை. இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் பொழுது. மகிழ்ச்சியால் செருக்கு கொண்டு கடமையை செய்ய மறந்தவன் அந்நிகழ்வால் கெட்டவரை நினைவில் கொள்ள வேண்டும். உள்ளியது எய்தல் எளிதுமன் மட்டும்தான் உள்ளியது உள்ள பெறின். எண்ணியதை எண்ணியவாறு இடைவிடாமல் செயல்பட்டால் எண்ணியதை எளிதாக அடையலாம்.